நாம் தமிழர் கட்சியில சீமான் அவர்கள் பேசியிருக்காரு. தமிழ்ல எங்கிருந்து சாதி வருது? யார் இந்த மாதிரி அன்பை கொள்றாங்களோ அவங்க தான் தாழ்ந்த சாதி. அதாவது சீமான் எப்பயுமே அவர் எங்க உங்களுக்கு சமூகத்துக்கு எதிரானவர். அவர் இன்னொரு காமராஜர்னு வச்சுக்கோங்க. எங்க சமூகத்துக்கு எப்படி காமராஜர் எதிரானவரோ எதிரான இருந்தாரோ அதே இந்த சீமான் நாடார் இருக்காரு எங்களுக்கு. அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. நீங்க சேர்க்காதீங்க. அவர் சொன்னாரா நாடார்னு? நாங்க ஃபீல் பண்றோம். இப்ப எல்லாம் நீங்க ஃபீல் பண்ணலாம். சீமான் சொல்லல. அது பின்னாடி ஒரு எத்தனையோ அரசியல் தலைவர்கள் இருக்காங்க. இல்லனா நான் உங்க பேர் சொல்லும்போது நீங்க தேவர் இல்ல நீங்க சேர்த்து சொல்லுங்க, எனக்கு அது பெருமை அப்படின்னு நெஞ்சு நிமித்தி சொல்றீங்க. அவர் அப்படி சொல்லல. எங்கேயோ சொல்லி இருக்காரா? இல்ல, சீமானோட அரசியல் ஒரு வேஷம் தான். அதாவது தமிழ்ன்ற வேஷம். அவர் மற்ற சாதி எந்தெந்த சாதிக்கு மாடு மேய்க்க சொல்லி கோனார் சமூகத்துக்கு ஆதரவு போராட்டங்கள் பண்ணுவார். கல் இறக்க சொல்லி நாடார் சமூகத்துக்கு எல்லா சமூகத்துக்கும் தேவேந்திர சமூகத்துக்கு ரொம்ப சரியாக இருப்பார். ஆனால் தேவர் சமூகத்துக்கு என்றைக்குமே அவர் எதிராக தான் இருப்பார். மறைமுகமாக எப்பயுமே எதிரான வேலைகள் செய்து கொண்டு. சௌத்ரியா என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, சீமான் நாடார் எப்போதுமே தேவர் சமுதாயத்துக்கு எதிராக மறைமுகமாக செயல்படுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. கோவில்பட்டி தொகுதி இருக்கலாயா, அது உங்கள் சமுதாயம். முக்குளத்தூரில் மறவர் சமுதாய மக்கள் தான் அதிகமாக இருக்காங்க. ஆனால் அங்கே தெலுங்கை தாய்மொழி கொண்ட நாயக்கர் சமுதாயம் சாதி தான் தொடர்ச்சியாக வெற்றி பெற்றுக்கிட்டு வருது. காரணம், தேவர் சமுதாயத்துக்கு அப்புறம் அடுத்த தாய்குடி தேவேந்திர சமுதாய மக்கள் இருக்காங்க. ரெண்டு பேருக்குமுள்ள பிரச்சனை. தேவர்னா தேவேந்திரன், தேவேந்திரன்னா தேவர் சமுதாய மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. அண்ணன் என்ன தெரியுமா சொன்னார்? திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, நாகர்கோவில் ஏப்ரல் 4ஆம் தேதி நடந்த கலந்தாய்வு கூட்டத்தில் தொகுதி வாரியாக எந்தெந்த சாதிகள் இருக்குதோ அந்தந்த சாதிகள் அடிப்படையில் பொறுப்புகள் வழங்கப்படணும். அந்த தொகுதியில் ஒரு வீடு இருந்தாலும் அந்த ஒரு வீட்டில் இருக்கவங்க நாம் தமிழர் கட்சியாக இருந்தாலும் அவங்களுக்கும் பொறுப்பு வழங்கணும் அப்படின்னு அண்ணன் செந்தமிழன் சீமான் சொன்னார். கோவில்பட்டியில் எந்த சாதி அதிகமாக இருக்குன்னு கேட்கும்போது ஒருத்தர் நாயக்கர் சமுதாயம் தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அண்ணன் சீமான் சொல்கிறார், கோவில்பட்டியில் மறவரை நிறுத்த போகுது, யாருக்குன்னு பார்த்துருவோம், கோவில்பட்டி தொகுதி நாயக்கருக்கா மறவருக்கா பார்த்துருவோம் அப்படின்னு சொன்னார். யார்? நீங்கள் சொல்கிற இந்த சீமான் நாடார் தான். அண்ணனை நான் நாடார்னு சொல்கிறது நீங்கள் சொன்னீங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். அதேமாரி காமராஜர் நாடார் எப்படி முக்குளத்தூருக்கு எதிராக இருந்தாரோ அதேமாரி தான் சீமான் நாடார் இருக்குது. காமராஜர் எப்போ முக்குளத்தூர் சமுதாயத்துக்கு எதிராக இருந்தார்? முஸ்லம்பட்டியில் ஒரு கூட்டத்தில் பேசிகிட்டு இருக்கும்போது தங்கட்டி போட்ட ஒரு பாட்டி இங்கே யார் சாணா பையன் கூட்டத்தில் கேட்குது. காமராஜரையா மேலே நேசம் வச்சுருக்க எல்லாரும் என்ன பேசிக்கிட்டு இருக்க பாட்டி அப்படின்னு சொல்லி கோவப்படும் போது காமராஜரையாவே கோவப்படாதியே, சரியாக தானே சொல்லுது, நான் தானேங்க ஜானா பையன் அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா நான் தாம்மா வணக்கம்மா, எங்களுக்கு இப்போ ஏதாவது உதவி செய்யணுமாமான்னு காமராஜரையா பெருந்தன்மையாக நடந்துட்டார். ஐயா காமராஜரையா தமிழ் சமூகத்தில் யாரையுமே விரோதியாக பார்த்தது கிடையாது. நம்ம சௌத்ரியாட்ட சொல்கிற இன்னொரு கேள்வி என்னென்னா, கருணாநிதியை சின்ன மேலன்னு சொல்லி ஏன் கூப்பிட மாட்டேங்கிங்க? கருணாநிதி சின்ன மேளம், உதயநிதி சின்ன மேளம், இன்பநிதி சின்ன மேளம், முக ஸ்டாலின் சின்ன மேளம், ஏன் அவங்க பேரை இணைக்க மாட்டேங்கிங்க? சாதி பேரோட தமிழ்நாட்டிலேருந்து எவன் கட்சி தொடங்கினாலும் அவனை சாதி பிடிச்சிக்கிடுது. ஆனால் எந்த சம்மந்தமே இல்லாத எம்ஜிஆர் மேனன் வந்தார்னா அவர் தமிழின தலைவர் ஆகிருந்தார். கருணாநிதி கன்னட பிராமணத்தை வந்தாங்கன்னா தமிழின தலைவியாக மாறிடுறாங்க. கருணாநிதி சின்ன மேளம் தெலுங்கு சமுதாயத்தை தெலுங்கு தாய்மொழியாக கொண்டவர் வந்தால் தமிழின தலைவராக ஆகிருந்தாங்க. சீமானம் வந்தால் நாடாராக இருந்தார். பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி ராமதாஸ் ஐயா வந்தால் படையாச்சி வன்னியராக இருந்தார். சரத்குமார் வந்தால் நாடாராக இருந்தார். சௌத்ரி வந்தால் தேவராக இருந்தார். கார்த்தி வந்தால் தேவராக இருந்தார். இப்படி தமிழ் சமூகத்தில் எவன் ஒருத்தர் நல்லது செய்யணும், மக்களுக்கு சேவை செய்யணும்னு வந்தாலும் அவங்கள சாதி பயன்படுத்திக்கிடுது. சாதியை வச்சு பிரிச்சிடுறீங்க. இப்போ உங்களை சார்ந்து இருக்கிற மக்கள் என்ன நினைப்பாங்க? சீமான் எப்போதும் அப்படின்னா முக்குளத்தூர் சமூகத்துக்கு எதிராக செயல்படுவார்ன்ட்டு. சாட்டை துரைமுருகன் ஒருத்தர் இருக்கிறாரு. இன்றைக்கி எங்கள் கட்சியிலேயே அண்ணனுக்கு அப்புறம் அதிகமாக நேசிக்கப்படுற ஒரு பேச்சாளர்னா எங்கள் சாட்டை துரைமுருகன். அவர் நீங்கள் சொல்கிற மறவர் சமுதாயம். நாங்கள் அவரை சாதியாக பார்த்து பிரித்து என்றைக்குமே முடிவு சாதியாக பார்த்து அண்ணன் பின்னாடி நாங்கள் போகலையே. அவர் நம்ம தமிழ் மண்ணுக்காக மக்களுக்காக பேசுகிறார் அப்படிங்கிறதுக்காக தான் துரைமுருகன். எண்ணற்ற இன்றைக்கி அண்ணன் சீமானே பொது மேடைகளில் சொல்லியிருக்காரு. நாடார்கள் கூட்டத்திலே அண்ணன் வெளிப்படையாக பேசினார். நீங்கள் சொல்கிற சீமான் நாடார்கள் கூட்டத்திலே சொன்னார், இங்கே இருக்க ஒரு பையன் எனக்கு ஓட்டு போடலை அப்படின்ட்டு. உண்மையிலே சொந்த சாதி மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒரு தலைவர்னா செந்தமிழன் சீமான் தான். நான் செந்தமிழன் சீமான் சமூகத்தை சேர்ந்த நாடார் சமுதாயத்தில் உள்ளதுன்னா என்னை சுற்றி எங்கள் ஊரில் இருக்கிற என்னை சுற்றி இருக்கிற நாடார் சமூகத்தில் உள்ள அத்தனை பேரும் முழுக்க பிஜேபியில் இருக்கிறாங்க. சீமான் அண்ணனுக்கு ஓட்டு போடலை. ஆனால் அண்ணனுக்கு போட்ட 36 லட்சம் வாக்குகள்லேயும் நீங்கள் சொல்கிற மறைமுகமாக அண்ணன் சீமான் தேவர் சமுதாயத்துக்கு எதிராக இருக்கிற சொல்ல அந்த தேவர் சமுதாய மக்களும் தேவேந்திர சமுதாய மக்களும் தான் இன்றைக்கி அண்ணனுக்கு 36 லட்சம் வாக்குகளில் அதிகமான வாக்குகள் போட்டால் அந்த சமுதாயத்தில் உள்ளவங்க தான். அண்ணனை தமிழ் தேசியம் தான் நம்மளை இணைக்கும், இந்த சாதி ஏற்றத்தாழ்வுகளுக்கு ஒரே வழி தமிழ் தேசியம் மட்டும்தான் அப்படிங்கிறத போராடுறதை நீங்கள் உங்கள் சமுதாயத்துக்கு எதிராக செயல்படுதாரு. இல்லைங்க, நியாயம் எங்கே இருக்குது, நீதி எங்கே இருக்கோ அங்கே அண்ணன் கரெக்டாக அனுப்பார். இந்த திராவிட கட்சி நம்மளுக்குள்ளே சாதிய மோதல்களில் தூண்டி விட்டுட்டு நம்ம அக்கு துக்காக கிடந்தால் தான் அனாதை போய் ஆட்சி செய்ய முடியும் அண்ணன் சீமான் சொல்வார். நீங்கள் பெரிய சாதியாகவே இருந்துட்டு போயிட்டாலும்
உங்கள் பொண்ணை ஒருத்தன் காதலிச்சுட்டான்னு ஏற்றுக்க முடியல, கொலை பண்ணுற நீங்கள். நம்ம ஊரில் இருந்து மண்ணை அள்ளிட்டு போகிறாங்க கேரளாவில், அதை ஏங்க கேட்க முடியல சௌத்ரி தேவராயாவில்? சௌத்ரி தேவராயாவுக்கு மட்டும் நான் சொல்லலை, சௌத்ரி தேவராயா மாதிரி ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் தான் சாதிக்கு நான் தான் பாதுகாப்புன்ட்டு ஏகப்பட்ட பேர் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். நம்ம மண் நம்ம கண்ணு முன்னாடி களவு போயிட்டுருக்கு, நம்ம மழை கண் முன்னாடி களவு போயிட்டுருக்கு, நம்ம உரிமைகள் பறிக்கப்படுது. இன்றைக்கி தமிழ் சமூகத்தில் இல்லாத உரிமை நம்ம தமிழ் மண்ணில் எல்லா அரசு அலுவலகங்கள்லேயும் தனியார் நிறுவனங்கள்லேயும் அடக்கி வேலை பார்க்குறது வடக்கருங்கள், தெலுங்கர்கள், கன்னடர்கள் எல்லாமே. ஆதி தமிழ்குடி பறையர் சமுதாயத்துக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை இந்த அருந்ததி சமுதாயம் தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அதை கேட்க மாட்டேங்கிங்க. ஐயா, நம்ம சாதி, நீங்கள் தேவர் சமுதாயத்தை உயர்ந்த சாதினா நீங்கள் உங்கள் தொப்புள் கொடி ஒரு தேவேந்தர் சமுதாய மக்களுக்கு ஒன்றுனா போய் நிற்கணும், பறையர் சமுதாய மக்களுக்கு, ஆதி தமிழ்குடி பறையர் சமுதாய மக்களுக்கு ஒன்றுனான்னு போய் நிற்கணும். அப்போ நம்ம சாதி மக்கள் தானாக கையெடுத்து கும்பிடுவாங்க, சாதி உயர்ந்துடும். தேவரே என்ன சொல்லியிருக்காரு, அதான் சொல்லியிருக்காரு. எவன் ஒருத்தன் சாதி என்ன கொண்டா அரசியலுக்கு வந்தால் அரசியல் சாக்கடையாக மாறிடும். சாதி என்ன கொண்டவன் சாமி வழிபடியே தகுதி இல்லாதவன் ஐயா முத்துராமலிங்க தேவர் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் ஏன்னா ஐயா பேச்சை கட்டு தெரிஞ்சனாலே எங்கள் அண்ணன் சீமான் பேச்சை கட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் சீமானனை ஒரு சாதியை கூண்டுக்குள்ளே அடைக்க வேண்டாம் அப்படிங்கிற நம்ம சௌத்ரி ஐயாட்ட சொல்லிக்கிறேன். இந்த கொலைகளுக்கு பின்னாலேயே அரசியல் இருக்குது. இந்த திராவிட தெலுங்கு அரசியல் இருக்குது. இன்றைக்கி இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கிற சேகர்பாபு நாயுடு, அவரை சேகர்பாபு நாயுடுன்னு சொல்லி வெளிப்படையாக பேசுங்க. வேலு நாயுடுன்னு வெளிப்படையாக பேசுங்க. கோபாலசாமி நாயுடுன்னு வெளிப்படையாக பேசுங்க. அவங்க சாதியெல்லாம் வெளிப்படையாக பேசுங்க. நம்ம தமிழ் சமூகத்தில் எல்லோரும் ஒத்துமையாக இருந்து நம்ம மண்ணை மக்களை நேசிக்கக்கூடிய ஒரு தலைவனை நம்ம தான் உருவாக்கணும். அது தேவராக இருந்தாலும் சரி, தேவேந்திர சமுதாயம் இருந்தாலும் சரி, ஆதி தமிழ்குடி பறையர் சமுதாய மக்களாக இருந்தாலும் சரி, யார் ஒருத்தர் நம்ம மண்ணுக்கு மக்களுக்குமா முழுசாக நேசித்து உண்மையாக ஒழுக்கமாக போராடிக்கிட்டு இருக்காங்களோ அவங்க தான் நம்ம இனத்தோட தலைவண்டு. நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. சாதி பார்த்து நீ அந்த சாதிக்கு ஓட்டு போடாத, நீ இந்த சாதிக்கு ஓட்டு போடாதன்னா நம்ம கடைசி வரைக்கும் அக்குதுக்கா அனாத போய் மாதிரியே கிடப்போம். வந்தவன் போனவங்க எச்சியை காரி துப்பி முறையில் துப்பி விட்டு போயிட்டே தான் இருப்போம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு விடைபெரிய நன்றி, வணக்கம்.